கர்ப்பமாக இருந்திருக்காங்க. அதில் டியூப் மாதிரி வந்திருக்கு. அதை நீங்கள் அபார்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதை அவாய்ட் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா ரத்த கசிவு ஏற்பட்டுருக்கு. இது ரத்த கசிவு ஏற்பட்டதுல நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிடணும், இல்லைன்னா தாய்க்கே வந்து ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. கண்ணெல்லாம் கட்டிட்டாங்க. அதை டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், ஏன் மேடம் இது மாதிரிலாம் கண்ணெல்லாம் கட்டியிருக்கீங்க, கை காலம் அசைவுலாம் எதுவுமே இல்லையே, ஏன் இல்லை, எதனால இல்லை, இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க 2 வார்த்தை பேசினா கூட நாங்கள் நிம்மதியாக ஏற்றுக்குவோம், எதுவுமே பண்ணலை. கண்ணெல்லாம் திறந்து விடலாமே, கை கால்லாம் அசையலாமே, நீங்கள் ஏன் அதெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்கிறதுக்கு மற்ற பார்ட்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும், இதெல்லாம் மட்டும் ஆக்டிவாக இருக்கிறதுனால நாங்கள் அது இன்ஜெக்ஷன் போட்டு அதில் ரெஸ்ட்டில் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள் வச்சிருந்த பிறகு அவங்க டெத் ஆகிட்டாங்க. எங்கள் கிராமத்துக்கு தெரிவித்தாங்க. திரும்பி நாங்கள் என்ன ஏதுன்னு கேட்கும்போது இது வந்து இயற்கை சாவு, நான் வந்து பணம் கிடக்கு, நாங்கள் வரக்கட்டிலுமே பாடியை வந்து மார்ச்சரிக்கு தூக்கிட்டு போய் போட்டாங்க, நீங்கள் போலீஸை அழைச்சிட்டு வந்து பாடியை எடுத்துகிட்டு போயிருங்க, சாவு வந்து இயற்கை சாவுன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஒன்றுமே இல்லை, பணம் கொட்டையில் போட்டுட்டாங்க. இதில் திருவண்ணு பிள்ளையா மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? போலீஸ் வந்து வெளில நாயா நாங்க மனுஷனாக இருக்க மாட்டேன். உள்ள பிடிச்ச காலேஜ் கொலை பண்ண குழந்தையா வாய் பேச முடியாத குழந்தையா அனாத மாதிரி செத்து கிடைக்கா. அதில் கேட்டு வந்து ஒரு நாயம் கேட்டாக்கா உள்ள தனியாக அழைச்சிட்டு போய் விசாரிக்கணும். என்ன விசாரிக்கணும் தனியா? ஊர் கிராமத்தில் நானே பேசுறேன், உண்மையா பேசுறேயா. எனக்கு 3 பிள்ளை இருக்கியா, நானும் கால முடியாததையா. எல்லாம் வைத்தறிச்சு கொடுங்க காசு. ஒரே காரணம் ரமணா படம் கதை தாங்க இது, வேற எதுவுமே இல்லைங்க. எல்லாம் செத்துட்டுங்க, தூக்கண்டே போட்டு ரமணா படம் விஜயகாந்த் செத்து போட்டார். அவர் சொன்னதுதான் இன்னைக்கு நடக்குது. மக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அடுத்தது நேரப்புறம் பிரபாவதி டாக்டர், அந்த அம்மா இருக்கா இல்லைன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே எல்லாம் அங்கே தான் போகிறோம். எல்லாருமே கிராமத்துல இருந்து அனைத்து பேரும் அங்கே தான் போகிறோம். தனியாக அழைச்சிட்டு விசாரிக்க கூடாதுங்க, தவறான விஷயம். போலீஸ் எங்களுக்கு தான் பாதுகாப்பு. அந்த பையனுக்கு படிக்க தெரியாது, அவனுக்கு படிக்க தெரியாது. அவன் விவசாயம் பார்த்து மூட்டை தூக்கி சம்பாரிச்சு இந்த கொண்டாட்டியை சாப்பிடுறாங்க. யாருமே அனாதை ஆகிட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தருமே கிடையாது அவனுக்கு. அங்கே போய் கேட்டால் எப்படி நீங்கள் போஸ்ட் கையெழுத்து போட்டு நீங்கள் போஸ்ட் எடுத்தீங்க, எப்படி நீங்கள் வாங்கினீங்க பாடியா அப்படிங்கிறாங்க. இதை விசாரிச்சு நல்ல நடவடிக்கை எடுக்கலன்னா சாலை மறியல் பண்ணுவோம். எது வேணாலும் போராட்டம், உயிரே போனாலும் பரவாயில்ல. தப்பு இருந்தா செருப்பால் அடிங்க. எங்களை தக்க நடவடிக்கை எடுங்க. உங்களை நம்பிதான் அவருக்கு காவல்துறை தான் எங்களுக்கு நண்பன் சொல்லியிருக்கோம். தைரியமா போறோம் நாங்க. எங்களை தூங்க வச்சுட்டு நீங்க தான் கண்ணு முடிச்சு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. எங்களுக்காக தான் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. உங்களை நம்பி நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு நல்ல நடவடிக்கை எடுங்க. எங்க போனாலும் காசு இல்ல. ஃபர்ஸ்ட் நீ எப்ப உங்களுக்கு இந்த தகுதி இல்ல, தற்கொலை செத்தாலும் செத்துருவாங்க. இங்கே எல்லாரும் புகார் இப்ப கொடுத்துட்டீங்க, நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். ரைட்டா? என்ன பேசுங்கப்பா. எங்க அண்ணியை தான் வந்து ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துருந்தாங்க. இங்க அருண் மெடிக்கல் வச்சு பார்த்தாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல வந்து குழந்தையில வந்து டியூப்ல வயிற்றுல வந்து டியூப் ஃபார்ம் ஆயிருக்கு, கர்ப்பமாக இருந்திருக்காங்க. அதில் டியூப் மாதிரி வந்திருக்கு, அதை நீங்கள் அபார்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதை அவாய்ட் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா ரத்த கசிவு ஏற்பட்டுருக்கு. இது ரத்த கசிவு ஏற்பட்டதுல நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிடணும், இல்லைன்னா தாய்க்கே வந்து ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் அங்கேயும் ஓடி போய் கடனை வாங்கி 50,000 ரூபா வந்து பணத்தை கட்டி அட்வான்ஸ் கட்ட சொன்னாங்க. 50,000 பணத்தை கட்டி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். அதுலேருந்து 6 நாள் வச்சு பார்த்தாங்க. 6 நாள் பார்த்ததுல என்னால் இங்கே பார்க்க முடியாதுக்கப்புறம் நீங்கள் ஜிஹெச்சுக்கு தான் போகணும். ஜிஹெச்சுக்கு போனால் என்ன சொன்னாங்கன்னா, ஜிஹெச்சில் வந்து அட்மிட் பண்ண உடனே நாங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகிட்டுனா வந்து கண்ணெல்லாம் கட்டிட்டாங்க. அதை டாக்டர்கிட்ட போய் கேட்டேன். பிரபாதி டாக்டர் அப்பா வந்து அவங்க விசிட்டிங் வந்தாங்க. அந்த இடத்துல நான் கேட்கப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஏன் மேடம் இது மாதிரிலாம் கண்ணெல்லாம் கட்டியிருக்கீங்க, கை காலம் அசைவுலாம் எதுவுமே இல்லையே, ஏன் இல்லை, எதனால இல்லை, இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க 2 வார்த்தை பேசினா கூட நாங்கள் நிம்மதியாக ஏற்றுக்குவோம், எதுவுமே பண்ணலை. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 6, 7, 8, 9 மணி நேரம் ஆகிட்டு வந்ததுலேருந்து இன்ன வரையுமே வந்து நீங்கள் 24 hours டைம் கொடுத்தீங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி கொடுத்து அவங்க எந்த ஒரு நினைவுமே இல்லாமல் இருக்கிறாங்களே, ஏதாச்சும் உங்களுக்கு பண்ணுங்க. உங்கள் கடைசி வரையும் பார்க்கும்போது வரையும் அவங்க வந்து கை கால் எதுவுமே அசையலை. கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இதயத்துக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், இந்த இன்ஜெக்ஷன் வந்து இதயத்தை மட்டும்தான் பாதிக்கும், வேற எதுக்குமே ரத்த துடிப்பு வந்து இதயத்துக்கு மட்டும்தான் ஃப்ளோவாக போகும்,
மற்றபடி வேறு எதுக்குமே போகாது அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட சொன்னாங்க. ஏன் இது அப்படின்னா நீங்கள் கண்ணெல்லாம் திறந்து விடலாமே, கை கால்லாம் அசையலாமே, நீங்கள் ஏன் அதெல்லாம் கட்டி வச்சிருக்கீங்கிறதுக்கு மற்ற பார்ட்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும், இதெல்லாம் மட்டும் ஆக்டிவாக இருக்கிறதுனால நாங்கள் அது இன்ஜெக்ஷன் போட்டு அதில் ரெஸ்ட்டில் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்காக போனோம் சார். ட்ரீட்மெண்ட்டுக்காக போகும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். அதில் பார்த்தா இந்த சாவுல மர்மமாக இருக்கு சார், சந்தேகமாக இருக்குது சார். இறந்து போகிறதுக்கு சந்தேகமாக இருக்கு சார். தவறான சிகிச்சை. ஐயா, நான் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுக்கா குதம்ப நயினார் கோயில் கிராமத்தில் வசித்திருக்க என்னுடைய தம்பி ஜீவன்ராஜ் அவர்கள் மனைவி 4 மாதம் கர்ப்பமாக இருந்தார்கள். திடீர்னு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி வயிற்று வலி என்ற ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்க்கும்போது உங்களுக்கு குழந்தை வந்து டியூப்பில் ஃபார்ம் ஆகிருக்கு, இதை வந்து நீங்கள் உடனே நான் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இதுக்கு 52,000 ரூபா அட்மிஷன் ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்பி போய் என் தம்பி பணம்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து அட்மிஷன் ஃபீஸ் எல்லாம் கட்டின பிறகு 1 வாரம் ஆஸ்பத்திரியில் இருந்த பிறகு இதை வந்து நான் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னு கேட்கும்போது இதுக்கு உண்டான அதிநவீன கருவியெல்லாம் இங்கே இல்லை, அரசு மருத்துவமனைக்கு நான் அட்மிஷன் சேர்த்து விட்றேன், நீங்கள் அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அரசு மருத்துவ கல்லூரி திருவாரூருக்குள்ள சேர்த்துட்டாங்க. சேர்த்த பிறகு 2 நாள் அங்கே வச்சுருந்தோம். 2 நாள் வச்சுருந்த பிறகு அவங்க டெத் ஆகிட்டாங்க. எங்கள் கிராமத்துக்கு தெரிவித்தாங்க. திரும்பி நாங்கள் என்ன ஏதுன்னு கேட்கும்போது இது வந்து இயற்கை சாவு, நான் வந்து பணம் கிடக்கு, நாங்கள் வரக்கட்டிலுமே பாடியை வந்து மார்ச்சரிக்கு தூக்கிட்டு போய் போட்டாங்க, நீங்கள் போலீஸை அழைச்சிட்டு வந்து பாடியை எடுத்துகிட்டு போயிருங்க, சாவு வந்து இயற்கை சாவுன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி பிரபாதி பாண்டியன் என்ற டாக்டர் எங்களுக்கு தெரிவிச்சிட்டாங்க. எங்களுக்கு இதோட சாவில் மர்மம் இருப்ப காரணத்தினால மீடியாவர்களுடைய அன்னைக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட்டை திருவாரூர் டவுன் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்து உள்ளோம். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.